இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக ஈழத்தமிழர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகளும், ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த தலைவர்களும் மற்றும் அனந்தி சசிதரன் போன்ற செயல்பாட்டாளர்களும் அறிவித்திருக்கிறார்கள். அடிப்படையில் நாங்கள் மூவருமே, அதாவது தமிழ்நாடு, தமிழீழம், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆகிய மூன்று தரப்பினரும் முன்வைக்கக்கூடிய கருத்து, ராஜபக்சேவினுடைய அரசியல் என்பது தமிழர்களுக்கு எதிரான அரசியல், ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி முடித்திய அரசியல். அதை எந்த வகையிலுமே கேள்வி கேட்காமல் தடுத்து நிறுத்தாமல் இருந்த எதிர்கட்சி ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். இங்கே ராஜபக்சேவிற்கு மாற்றாக வைத்திருக்கக்கூடிய மைத்ரி பாலாவினுடைய அரசியலில் தெளிவாக பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அதில் ஒன்று, வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருந்து இராணுவம் வெளியேற்றப்படாது, சர்வதேச விசாரணை என்பது அனுமதிக்கப்படாது, அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் நிகழக்கூடிய விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட முடியாது என்பதையும், தமிழர்களுடைய உரிமையாக கோரிக்கையாக வைத்திருக்கக்கூடிய தமிழீழம் சார்ந்த எந்த விதமான கோரிக்கையையும் அவர் ஏற்புடையதாகவோ அல்லது அதை பரிசீலிப்பதாகவோ அவர் அறிவிக்கவில்லை. ஆகவே இரண்டு தரப்புகளும் தமிழர்களுடைய தரப்பு நியாயங்களை பேச மறுக்கிறார்கள். ஆகவே தமிழர்களுடைய பிரச்சனைகளை சார்ந்து இந்த தேர்தல் சந்திக்கப்படவில்லை. அடிப்படையிலே சிங்களவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ராஜபக்சேவினுடைய ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் இந்த தேர்தல் என்பது நிகழ்த்தப்படுகிறது. இப்படியாகத்தான் தேர்தல் அங்கே எதிர்கொள்ளப்படுகிறது. இதற்கும் தமிழர்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்கின்ற காரணத்தினாலும், அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்த தோழர்களிடமிருந்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவென்றால், தமிழீழ மக்கள் என்பவர்கள் இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தை, தேர்தல் முறையை, ஜனாதிபதி முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழீழ மக்களுக்கென்று ஒரு கட்டுப்பாட்டு பிரதேசம் சர்வதேச அளவில் அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சர்வதேச அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே ஆட்சி நடந்த பொழுது தேர்தல் என்பது, இதே போன்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது புறக்கணிக்கப்பட்டது. அதுபோலத்தான் இப்பொழுதும் ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழீழ மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கே அனைவரும் சேர்ந்து நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதற்கு ஆதரவு என்பது தமிழீழத்திலே அதிகரித்து வருவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதன் காரணமாகத்தான் இங்கே பல்வேறு மிரட்டல்கள் அனந்தி சசிதரன் போன்றவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மூன்று தரப்பு அரசியல் செயல்பாட்டாளர்களும் இந்த தேர்தலை தமிழீழ மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய முன்னணியைச் சேர்ந்த சம்பந்தனையா அவர்களும் சுமந்திரன் அவர்களும் தமிழீழ கோரிக்கையை கைவிடுகிறோம் என்று பகிரங்கமாக அறிவித்தவர்கள். அவர்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்கின்ற தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதன் மூலமாக தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய கருத்துக்கு தமிழீழ மக்களிடத்திலே ஆதரவு இல்லை என்பதையும் தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சிங்கள பௌத்தர்கள் இருவர்தான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் தமிழில் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானிகளை கூட அவர்கள் பதிவு செய்யவில்லை. சிங்களத்தில் மட்டுமே அவர்களுடைய பதிவு இருந்தது. அவர்கள் சிங்கள பௌத்த வாக்காளர்களை இலக்கு வைத்து தங்களுடைய காய்களை நகர்த்தினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது தமிழர் தரப்பு வாக்கு என்பது ஒரு முக்கிய கருவியாக மாறி இருக்கின்றது என்று அவர்கள் உணர்கிறார்கள். அதனால் தமிழர்களிடம் இப்பொழுது அவர்கள் ஒரு வகையில் ஒரு பிச்சை கேட்பது போல வந்து நிற்கின்றார்கள். இந்த இடத்தில் தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்றோ நீதி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வரவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ரெண்டு பிரதான வேட்பாளர்களுமே தமிழர் விரோத போக்குவரத்துகளாக தன்னை காட்டிக்கொண்டுள்ளார்கள். இலங்கையில் உள்ள கடந்த கால கருத்தை எடுத்து பார்த்தால், யார் தமிழருக்கு எவ்வளவு எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு தான் பதவிக்கு வந்தது இருந்தது. அந்த வகையில் இந்த ரெண்டு பேருமே நமக்கு ஒத்துழையாளர்கள். அதாவது இவருடைய தேர்தல் விஞ்ஞானத்தை எடுத்து பார்த்தால், அவருடைய விஞ்ஞானத்தில் ஒரு விதமான தமிழ் சார்பான ஒரு கருத்து கூட இல்லை. அந்த வகையில் சிங்கள தேர்தலுக்கான சிங்கள மக்கள் நோக்கிய தேர்தலாக அமைந்திருக்கின்றது. ஆகினால் தமிழர்கள் இந்த தேர்தலுக்கு பங்கு பெற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மக்கள் ஸ்ரீரஞ்சன் குறிப்பிட்டது போல வாக்குச்சாவடிகளுக்கு செல்லாம இருந்தால் அவர்களுடைய வாக்குகள் கள்ள வாக்குகளாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் பார்த்தா 49 ஓட்டு
இலங்கையில் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இல்லை, அங்க அந்த மாதிரி இல்லை. ரெண்டாவது, தேர்தல் புறக்கணிப்புக்கும் 49 ஓக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது. தேர்தலுக்கு நீங்க வாக்குச்சாவடிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, அதுதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் நேர்மையாக நடக்காது, அங்கே கள்ளவாக்கள் பதிவு செய்யப்பட என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து குரேஷி அங்கே சென்று தேர்தலை வடக்கு மாகாண பகுதிகளை மேற்பார்வையிடுவதாக அறிவித்திருக்கார்கள். ஆக அங்கே குரேஷியினுடைய மேற்பார்வைக்கு மேலும் அங்கே கள்ளவாக்கள் பதிவு செய்யப்படும் என்றால், அது போன்ற கள்ளவாக்குகள் அடிப்படையில் தான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் தேர்தல் நடந்திருக்குது என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஆக மேற்பார்வையாளரோட கருத்தும் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. மூன்றாம் தரப்பான வெளிநாட்டவர்களை சேர்ந்தவர்களும் அங்கே தேர்தல் கண்காணிப்பு பணியிலே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது கடமை என்ன என்பதை பொறுத்து நான் பார்க்க முடியும். இல்ல, by and large வந்து இலங்கையில there seems to be an acceptance that இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம வந்து பங்கேற்கணும் அப்படின்ற அக்செப்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் கிரவுண்ட் லெவல்ல மக்கள் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ராஜபக்சே போய் வேற ஒருத்தர் வந்தா it could be a good sign or a good move for the people who are living there, including the Tamils. இல்ல, அங்க மக்கள் வந்து தேர்தலில் பங்கெடுக்க விருப்பம் இருப்பதான ஒரு செய்தி தான் வெளியே சொல்லப்படுதே ஒழிய அது உண்மையான செய்தி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அல்ல, அதான் சொல்றோம், நாங்கள் கருத்துக்களை சொல்றோம். தேர்தலை எப்படி கையாள வேண்டும் என்பது அரசியல் செயல்பாட்டால் கருத்துக்கள் முன்வைப்பது எல்லா இடத்திலும் சாத்தியம். அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே அங்கு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வச்சிருக்கிறாங்க. கஜேந்திரன் பொன்னம்பலத்தினுடைய தலைமையினால் இயங்கக்கூடிய மக்கள் முன்னணி வச்சிருக்கிறாங்க. அனந்தி சசிதரன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், அவங்களும் அந்த கருத்தை வைத்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பல்வேறு சிவில் சமூக செயல்பாட்டாளரும் அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ராஜபக்சேவின் ஆட்சி மாற்றம் என்பது மேற்குலகம் விரும்புவது இந்திய அரசாங்கம் விரும்புகின்ற ஒன்று. இந்திய அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒன்றை விரும்புகிறது என்கின்ற காரணத்தினால் அதை நாங்கள் ஒரு தீர்வாக முன்வைக்க விரும்புவதில்லை. என்றால் நாங்கள் கேட்பது சர்வதேச விசாரணை கேட்கின்றோம். சர்வதேச விசாரணை மைத்ரிபால ஏற்றுக்கொள்ளவில்லை. சர்வதேச விசாரணை மைத்ரிபால ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் சர்வதேச விசாரணைக்கு என்ன பொறுப்பை இந்தியா சொல்ல போகிறது, மேற்குலகம் சொல்ல போகிறது என்கின்ற கேள்விக்கு இதுவரை மேற்குலகத்திடமிருந்தோ அல்லது மைத்ரி பாலாவை ஆதரிக்கக்கூடிய எந்த தரப்பும் இதுவரைக்கும் முன்வைக்கவில்லை. ஏனென்றால் சர்வதேச விசாரணை வந்துவிட்டால் அந்த இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய சரத் பொன்சேகாவுக்கும் அந்த விசாரணை பொருத்தமானதாக இருக்கும் என்பது எல்லாரும் தெரிந்து கொண்டது. Tamils and other groups, the boycott elections, that will only help Rajapakse. You have been fighting against Rajapakse and you want him to be tried for war crimes, and then again you are trying to help him by boycotting elections. தேர்தல் வந்து அவங்களுடைய நியாயங்களை பற்றி முடிவு பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் குறிக்கக்கூடிய தேர்தல் என்பது பொது வாக்கெடுப்பு. அவங்க இலங்கையோட இருக்கணுமா இருக்க வேணாமாங்கிற முடிவெடுக்கக்கூடிய பொது வாக்கெடுப்பு. இந்த வாக்கெடுப்பு அதுக்கானது கிடையாது. ரெண்டாவது, இந்த வாக்கெடுப்பு ராஜபக்சே வந்து குற்றவாளியா இல்லையா என்கின்ற முடிவை கொடுக்கக்கூடிய தேர்தல் கிடையாது. அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இல்லை என்றாலுமே அவர் சர்வதேச விசாரணையினால் கைது செய்யப்பட வேண்டியவர் என்பதுதான் உண்மை. அந்த சர்வதேச விசாரணை மைத்ரிபால அனுமதிக்காத பொழுது மைத்ரிபால ஓட்டு போட்டு என்ன ஆயிரப்போகுது? மைத்ரிபால வெளிப்படையாக சொல்லி அறிவிச்சிருக்காரு. நேத்துக்கு வந்து சொல்லிதான் இருக்காரு. It's not a conclusive decision like what Rajapakse has done. If he becomes the president tomorrow, he can do that, right? He has only said that don't be afraid, I will not haunt you அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு maybe for corruption crimes, but what about war crime is an international issue இல்லையா? இல்ல, அதுதான் கேட்குறோம். நாங்க இப்பவே தேர்தல் அப்ப வாக்கு கேட்கறதுக்கு அதை சொல்லாதவர் நாளைக்கு எப்படி பண்ணுவாரு? நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க இல்ல, எங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே விஷயம், தேர்தலில் தான் அரசியல்வாதிகள் போய் சொல்லுவாங்க, எல்லா விதமான வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதியை தேர்தலில் கூட கொடுக்காதவர் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மைத்திரி கொடுப்பார் என்பதற்கு யார் உத்தரவாதம் தரப்போகிறார்கள்? நான் கேட்கக்கூடிய விஷயம் அது ஒண்ணுதான். நீங்க அந்த உத்தரவாதத்தை யார் வாங்கி தர போறீங்க? இது வரைக்கும் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வாங்கல, இந்தியா வாங்கி தரல. அப்ப யார் வாங்கி தர போறா? மைத்ரிபாலா வந்து ராஜபக்சேவுடைய அமைச்சரவையில் இருந்தவர். அவர் ராஜபக்சே அனைத்து டெசிஷன்ஸுக்கும் முடிவுகளுக்கும் துணை போனவர். அவரை ஆப்போசிஷன் பார்ட்டியா நீங்க கொண்டு வந்து நீங்க நிக்க வச்சீங்கன்னா அவருக்கும் இவருக்கும் இன் பிரின்சிபல் என்ன வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்க? இதுவரைக்கும் பிரின்சிபல் வித்தியாசம் கொடுக்கல. அப்ப பிரின்சிபல் டிஃபரன்சஸ் இல்லைங்கிறப்ப ராஜபக்சே திரும்பவும் ஆட்சியில் இருக்கும் பொழுதோ அல்லது ஆட்சியை விட்டு அகடும் பொழுதோ சர்வதேச அழுத்தம் என்பது ராஜபக்சே ஆட்சியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்தான் நீங்க தான் கேள்வி. நான் கேட்கறது, ராஜபக்சே ஆட்சியில் வெளியே போயிட்டான்னா இந்திய அரசாங்கமும் சர்வதேசமும் வந்து பிரஷர் கொடுக்க நிறுத்திடுவீங்களா? நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான். நான் அப்படி நாங்க சொல்லவே இல்லையே.
நான் கேட்குற கேள்வி நாங்க என்ன கேட்குறோன்னா ராஜபக்ஷ ஒரு தோத்துட்டாங்கன்னா நீங்க ப்ரெஷரை இறக்கிடுவீங்களா? வாட் இஸ் யுவர் பொசிஷன்? No, what is your position? Because the point is not to prosecute just a Rajapaksa. It is a Sri Lankan state. There is a difference between a Sri Lankan state and a Rajapaksa. Rajapaksa is part of the Sri Lankan state. We are accusing the Sri Lankan state. That includes Ranil Wickremesinghe, Chandra Kumaratunga, Maitri Bala, as well as Sarath Fonseca and Rajapaksa. It is not a president of one particular party head. So it is complete state. It's a complete state. இல்ல தமிழ் அமைப்புகளுடைய தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்றது வந்து நாளைக்கு ராஜபக்சே தோத்துட்டாருன்னா அந்த வார் கிரைம்ஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூவை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணக்கூடிய அரசியல் எல்லாம் டைல்யூட் ஆயிரும், அந்த பிரஷர் இருக்காது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த தேர்தலை புறக்கணிக்க வச்சு ராஜபக்சே வந்து ஜெயிக்க வச்சு மீண்டும் அந்த பிரஷரை வந்து சஸ்டெயின் பண்ணணும். இது உங்களோட ஐடியாவா இருக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த ஐடியா உங்களோட இல்லாம இந்த ஐடியா இப்படி ஒரு ஐடியாவை நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த ஐடியா உங்களோட ஓன் ஐடியா. So that's what I'm asking. I've been talking to people and they've been saying this. We are also asking you. We are also talking to the people. People are very clear that North Provincial Council election didn't yield any result to them. They know the kind of election that is going on in Sri Lanka. That is why in the press meet they clearly said in the history Sri Lankan president election didn't provide any kinds of result to the demands that is being proposed by the Tamil community. So they are looking at the electoral process, not the electoral candidates. They are asking people to boycott because it is not just two candidates. There were other, for example, on the people front, there is the frontline organization is standing. I think there is another candidate who supported Tamil Eelam cause. He is also standing in the election. He was also boycotted. It's not about two people. They are completely boycotting the election, not the candidates. இந்த தேர்தலை வந்து முற்றிலுமா புறக்கணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து என்ன மாதிரியான சாதகங்கள் ஏற்படலாம் நினைக்கிறீங்க? இது சாதகங்கள் கிடையாது. இதை வச்சுட்டு மேற்குலகமும் இந்திய அரசாங்கமும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஆதரவாளர்கள் வந்து தமிழர்கள் வாக்களித்து விட்டார்கள், அதனால் இலங்கையினுடைய தேர்தலை ஏற்றுக்கொள்கிறார்கள், இலங்கையினுடைய அரசு சாசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வாழ விரும்புகிறார்கள் அப்படின்ற பிரச்சாரம் ஏற்கனவே அந்த நார்த் வடக்கு மாகாண தேர்தலுக்கு இப்படி தான் வைக்கப்படுது. அவர் விக்னேஸ்வரன் ஜெயிச்ச உடனே தமிழர்களுக்கு ஒரு பிரதிநிதி வந்துட்டாங்க, தமிழர்கள் ஈழக்கோரி கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரியான பிரச்சாரத்திற்கு தான் இந்த தேர்தலில் தமிழர்கள் பங்கெடுக்க வேண்டும் சொல்றாங்க. ஏன்னால் தமிழர்கள் அங்கே ஒரு முடிவு சக்தி கிடையாது. அவங்க ஒரு பிரசிடென்ட் யார் பிரசிடென்ட்டாக வரணுங்கிற டெசிஷன் பண்ணுறதுக்கான எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது. அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து தேர்தலுக்கு மறு சம்மந்தம் இல்லாதவங்க. நிறையவே இருக்கு. ஏனென்றால் இந்திய அரசாங்கம் இலங்கை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது, மேற்குலகம் இலங்கை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது, சீனா இலங்கை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. அது ராஜபக்சேவா மைத்ரியா என்பது அல்ல. இவர்கள் இந்திய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்த பொழுதும் ராணுவ உதவி செய்தது, ராஜபக்சே வந்த பொழுதும் ராணுவ உதவி செய்தது, மைத்ரிபாலா வந்த பொழுதும் ராணுவ உதவி செய்தது. திடீரென்று ராஜபக்சே கெட்டவராக இந்தியாவிற்கு மாறுவது என்பது அவர் நடத்தக்கூடிய இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய நாடகமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இவர்கள் இலங்கை சிங்களவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற காரணத்தினால்தான் தமிழர்களுக்கு எந்த விடிவும் கிடைக்கவில்லை. இந்தியா என்பது இலங்கை பிரச்சனையை தலையிடாமல் இருக்கும் பட்சத்திலேயே தீர்வு என்பது சாத்தியமாகும். அவங்க கேட்கிற தமிழ் மக்கள் கேட்கறதே தனிநாடு கேட்கிறாங்க. 1976 வட்டுக்கோட்டையில் 99% தமிழ் மக்கள் வாக்களித்து உலகத்திலே மாதிரி ரெஃபரண்டம் நடந்ததுங்க. இப்போ ஸ்காட்லாந்து நடந்த மாதிரியான ரெஃபரண்டம், கேட்டலோனியாவில் நடந்த ரெஃபரண்டம் மாதிரி அவங்க ரெஃபரண்டம் நடத்தினாங்க. அதில் அவங்க சொன்னாங்க தனிநாடு தான் எங்களுக்கு ஒரே தீர்வு தெளிவாக 76 மே 15 அறிவித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அதை பற்றி பேசுவதற்கான அர்த்தமே கிடையாது. அவங்க என்ன கேட்டாங்களோ அதுபடி சர்வதேசம் வந்து இதுவரைக்கும் பொது வாக்கெடுப்பு நடத்தலை. அதை தடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் தான் இதனுடைய மிகப்பெரிய குற்றவாளி. ரணில் விக்ரமசிங்கே எதிர்த்து ராஜபக்சே முன்னாடி போட்டியிட்டப்போ கூட இதே போல ஒரு சூழ்நிலை தான் வந்து உருவாச்சு தமிழர்களுக்கு. இப்பயும் அதே மாதிரி தான் உருவாயிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், அதாவது டிஎன்ஏ செல்வ மடைகள், அவங்க எல்லாருமே வந்து மைத்ரிபாலாவை தான் வந்து ஆதரிக்கிறாங்க. இந்த சூழல்ல அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து நீங்க வந்து ஆதரிக்காதீங்க, புறக்கணிக்கிறீங்க. ஒரு பக்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் வந்து அவர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தமிழர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இதை வந்து நீங்க எப்படி பாருங்க? தமிழ் மக்கள் வந்து அங்க பொறுத்த வரைக்கும்
அவங்க 3 விதமான நிலைப்பாடுகள் எடுப்பதாக ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் எடுத்துக்கொண்டனா தேர்தலில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அதான் உண்மை. அவர்களுக்கு ராஜபக்சே மீதான ஒரு சர்வதேச அழுத்தம் வரும் என்று நம்பினார்கள். அப்படியான ஒன்று வரவே கிடையாது. ராஜபக்சே எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரல. 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மைத்ரி பாலா வந்து ராஜபக்சே அமைச்சர்கள் இருந்தார். அவரும் எந்த மாற்றத்தையும் பாராளுமன்றத்தில் பேசவில்லை. அவர் கருத்து வேறுபாடின் அடிப்படையில் பிரியவில்லை. அவர்களுடைய பதவி ஆசையின் வேறுபாட்டில் தான் பிரிகிறார்கள். ஆக அப்படின்னு எந்த விதமான முன்மொழிவும் அங்கே முன்வைக்கப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கே இதுவரைக்கும் 2009 பிறகு தமிழ் மக்களுக்கான ரீசெட்டில்மெண்ட்டை பற்றியோ ரிகன்சிலேஷனை பற்றியோ காணாமல் போனவர்களை பற்றியான விசாரணை பற்றி இதுவரை ரணில் விக்ரமசிங்கே பேசவில்லை. இதுவரை சந்திரகுமார் துங்க பேசவில்லை. ஆக அவர்கள் இதுவரைக்கும் தமிழர்கள் பிரச்சனை பற்றி எதுவுமே பேசல. அதனால் தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும் இது வந்து ஒரு ஏமாற்று தேர்தல் என்பது. அவர்கள் இதில் பெரிய அளவிற்கு வாக்களிக்க போவதில்லை. வடக்கு மாகாண தேர்தலிலே சம்பந்தன் உள்ளிட்டவர்கள், விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் விடுதலை புலிகளின் பெயரை சொல்லிதான் வாக்கு வாங்கினார்கள். தமிழீழ கோரிக்கையை சொல்லிதான் வாக்கு வாங்கினால் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இது பதிவில் இருக்கக்கூடிய ஒன்று. மக்கள் தேர்தல் குறைக்கிறதுக்கு சர்வதேச பிரஷர் போகணும். என்ன யூஸ் இருக்கு? சர்வதேசத்துக்கு ஒரு விஷயம் புரியுது இல்ல, மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது எங்களுக்கு தேவைதான். சர்வதேசம் வந்து திரும்ப திரும்ப ஏமாத்துது. மைத்ரி பாலா வந்துட்டா உங்களுக்கு எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி இல்லைங்க. நீங்க எலெக்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கான எலெக்ஷன் கிடையாது இல்லை. அதான் இப்ப சொல்லணும். அதை எக்ஸ்போஸ் பண்ற எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? எங்க வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க? எங்க வாய்ஸ் இருந்திருக்கு? இதுவரை வாய்ஸ் கிடையாது. தமிழ் மக்களோட வாய்ஸ் யார் கேட்டிருக்காங்க? தமிழ் மக்களுடைய டெசிஷனை யார் கேட்டிருக்கிறாங்க? இப்போ என்பிசியில் எலெக்ஷன் நடந்த வடக்கு மாகாண சபையில் நடந்த பொழுது ராஜபக்சே கட்சி தோல்வி அடைந்தது. அப்போ என்ன சொன்னாங்க? ராஜபக்சே நிராகரிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் விக்னேஸ்வரனுக்கு என்ன அதிகாரத்தை பெற்று தருவதற்கு மேற்கொள்ள முயற்சி பண்ணாங்க. 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரைக்கும் விக்னேஸ்வரனுக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்கப்படவும் இல்லை. காணாமல் போனவர்களை பற்றியான இதுவரை சர்வதேச அழுத்தம் வரவே கிடையாது. காணாமல் போனவர்களை பற்றியான ஒரு விசாரணையோ நடைமுறை நடத்தப்படாத பொழுது அவங்க எப்படி தேர்தலில் பங்கெடுப்பாங்க? What is the result that you are predicting? We are telling that Tamils didn't have any voice on the Sri Lankan electoral process and Sri Lankan Tamils issue is not addressed. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். தமிழ்ஸ் அங்க எலெக்ஷனை புறக்கணிச்சாங்கன்னா whether it will help Rajapaksa or Maithripala, யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரையும் ஹெல்ப் பண்ற விஷயம் கிடையாது. தமிழர்கள் எங்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கத்திடையே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதை உலக சமூகத்துக்கு தமிழர்கள் நாங்க தெரிவிக்கிற ஒரு விஷயம். இது வரலாறுல ஏற்கனவே ஒரு வாட்டி தெரியப்படுத்திருக்கு. காஷ்மீர்ல ரெஃபரண்டம் நடத்தும் போது நடத்துறேன்னு சொன்ன நேரு அவர்கள் வந்து அதுக்கப்புறம் நடத்தல, இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாருமே எங்களை ஏத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த நேரு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பதியப்பட்டார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உலக சமூகத்துக்கிட்ட நாங்கள் திரும்பி கொண்டு போக விரும்பல. தமிழர்கள் நாங்கள் இலங்கை என்றைக்கும் ஏற்றுக்கல. எங்களுடைய விருப்பம் தனிநாடு ஈழம் தான்ன்றதை தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு களமாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இதில் யார் வின் பண்ணுறாங்க தோக்குறாங்கன்றது இல்லை. 2 பேருமே ஜெயிச்சாலும் தோற்றாலும் எங்களுக்கு அதில் எந்த நிலைப்பாடுமே கிடையாது. எங்களுக்கு அதால் எதுவும் நல்லதும் நடக்க போகிறது கிடையாது. உலக சமூகம் எங்களுக்கு தனிநாடு கோரிக்கையை ஏற்கணும். அதுக்கு ஒரு களமாக நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியதான். இது வந்து எங்களுக்கான எலெக்ஷன் கிடையாதுங்கிற அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா இஸ் நாட் அவர் கண்ட்ரி, வி டோன்ட் வாண்ட் டு vote for it. Will you vote for a Pakistan election? You all call yourself as an Indian citizen. Will you vote for a Pakistan election? For them it is simple as that. எங்களுக்கு இலங்கைங்கிறது தனி நாடு, இலங்கைக்குள்ள எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் ஓட்டு போட போகிறது இல்லைன்னு சொல்லி தான் கோரிக்கை வைக்கிறாங்க. இலங்கையில் யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை. நவாஸ் ஷெரீஃப் வரணுமா அல்ல முஷாரஃப் வரணுமாங்கிற ஓட்டு போகிறதுக்கு தமிழ் இங்கே இருக்க முடிவு பண்ண வேண்டியதில்லை. அதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. அவர்கள் தமிழர்கள் இலங்கையினுடைய அரசாசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தட் இஸ் த சிம்பிளஸ்ட் திங். நீங்கள் வடக்கு மாகாணத்தில் ஓட்டு போட்ட உடனே நீங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள தீர்வு தமிழ் மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி நீங்களே பிரச்சாரம் பண்ணுறீங்க. அப்படிங்கும் பொழுது அதனால் அவங்க பண்ண விரும்பலை. அதான் நாங்கள் கேள்வி வைக்கிறோம். நீங்கள் விக்னேஸ்வரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு விக்னேஸ்வரன் தமிழ் பிரதிநிதி வந்துட்டான்னு சொல்கிறீங்களே ஒழிய விக்னேஸ்வரனுக்கு ஏன் அதிகாரத்தை கொடுக்க முடியவில்லைங்கிற கேள்வியை எந்த இந்தியன் மீடியாவும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நோக்கி வைக்கல. எந்த இந்தியன் மீடியாவும் இந்தியன் கவர்மெண்ட் நோக்கி வைக்கல. விக்னேஸ்வரன் இங்கே வந்து இந்த போது வேறொரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாரு. இந்த போரை இலங்கை அரசாங்கம் வெற்றி கொள்வதற்கு இந்தியா உதவி செய்திருக்கிறது, ராணுவ ரீதியாக உதவி செய்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இஃப் எவ்ரி ஒன் கோஸ் பை தட் ஸ்டேட்மெண்ட் தென் இந்தியா இஸ் ஆல்சோ காம்ப்ளிசிட் ஆஃப் ஜெனசைட். இந்தியாவும் இந்த போரிலே பங்கெடுத்திருக்கிறது என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
உதவி செய்திருக்கணும். அப்படி நடந்ததுன்னா சர்வதேச விசாரணையில் இந்தியாவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ இந்த கேள்வியை இந்திய அரசாங்கத்தை நோக்கி ஏன் யாரும் கேட்கவில்லை? வடக்கு மாகாணத்தை அவரை தெளிவாக சொல்லிட்டார், இந்தியா இந்த போரில் உதவி செய்திருக்கிறது. போரில் உதவி செய்தால் அது இனப்படுகொலைக்கு துணை செய்ததால் சர்வதேச சட்ட விதிகள் இருக்கிறது. அப்படி அவர் வடக்கு மாகாணத்தை அதிபரே வடக்கு மாகாணத்தின முதலமைச்சர் தெளிவாக சொன்ன பிறகு ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் இந்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கவில்லை? வடக்கு மாகாண சபை அவர் கேட்கறதெல்லாம் நமக்கு எங்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த போரில் இந்திய அரசாங்கம் உதவி செய்துன்னு சொல்லிட்டார். ஏன் கேட்கல சார்? இன்னைக்கு ஸ்ரீலங்கன் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்யூலரான சிச்சுவேஷன். இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்த ராஜபக்சே இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்காரு. அவர் இந்த தேர்தலில் தோற்கலாம், கூட்டம் பிடிச்செல்லாம் கட்டிட்டு வெளிநாட்டுக்கே ஓடி போயிடலான்ற அளவில் அவர் மேல ப்ரெஷர் இருக்கு, பயம் இருக்கு. அவர் பல்வேறு யுக்திகளை கையாண்டுட்டு வராரு. இப்போ அந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய ராஜபக்சேவுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய வாக்குகளும் முஸ்லிம்களுடைய வாக்குகளும் தான். இட் வில் டிசைட் வெதர் ராஜபக்சே will win or lose. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ராஜபக்சே மாதிரி ஒரு வார் கிரைம் அக்யூஸ்டா இருக்கிற ஒரு ஆளு வின் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? இந்த வார் நடத்தின பொழுது 2009 மைத்ரிபாலாவும் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் ராஜபக்ஷ. ஸோ மைத்ரிபாலா இஸ் ஆல்சோ a war criminal. Let me remind you, Sarath Fonseka is also a war criminal. Both of them, every one of them is a genocidal person. So இந்த இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ராஜபக்ஷ மட்டும் கிடையாது, மைத்ரிபாலாவும் சரத் பொன்சேகாவும் ஜெனசிடல் கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணப்படணும். அதனால தான் நான் கேட்குறோம், மைத்ரிபாலா இன் வாட் வே இன்டிஃபரண்ட் ஃப்ரம் ராஜபக்ஷஸ்? He is also a war criminal, he is also a genocidal person, he is also committed crimes against humanity. So he is not a different person, he is not opposed to the war, he is part of the war machine, he involved in the war. அவர் கிளியராக சொல்லியிருக்கிறார், நான் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த பொழுது புலிகளினுடைய தலைவர்களை அழிப்பதிலே என்னுடைய ஆணையின் கீழாக சரத் பொன்சேகா அந்த பணிகளை செய்தார்னு முந்தா நேத்து பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றீங்க? மைத்ரிபாலா இஸ் a criminal on his own statement. For us, Rajapaksa, Maitripala, Sarath Fonseka are criminals. They are international criminals as per their own statement, and we accuse all of the criminals are participating in the election. So we didn't want to participate in the election. See, this is not, they have not been proved to be criminals. That is the only problem. You call them criminals, only the international investigation has been started on them. Why are you causing influence on some other nation who wants to develop a democratic way and then attacking the election? Why do you want to cause influence based on something called you call it different? We have any proof? Of course, we also know what kind of things have happened, but we don't have any credentials. If you want us to do the proof, it is May 17 movement. I have presented the evidences in the International People's Tribunal, and the international experts on humanitarian laws, human rights laws, genocidal process confirmed that Sri Lanka committed genocide. Those are the people, those involved themselves in the Namibia Genocidal Commission, and they have participated in the Rwanda Genocidal Commission, they have participated in the Armenian Genocidal Commission, they participated in the Srebrenica Genocidal Commissions. Those people confirmed that Sri Lanka committed genocide. That was headed by the former Deputy General Secretary of United Nations. So it is clear-cut evidence has been presented across the world, and it has been approved that there is genocide happened in Sri Lanka, and there need to be an international investigation on that. It is committed. It is clearly declared. Only the investigation have to submit its findings. So based on that only we are talking about that. Why international discussion happening on Sri Lanka on human rights violation? Why it is not happening in any other country? Why it is happening for Sri Lanka? Because they are criminals. So it is not something that we are interfering in it. Everybody, even Indian government is also submitting report in a UPR review, Universal Periodic Review in UNHRC about other countries about their human rights violations. Every other country, every humanity have the commitment of discussing the human rights violations of elsewhere happening in that. So it is not some other country. And உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தணும், யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு லா ஒரு விதி இருக்குது. என்னன்னா, பக்கத்து நாட்டிலே ஒரு இனப்படுகொலை நடக்கும் பொழுது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அமைதி காக்கும் என்றால் அந்த இனப்படுகொலையில் பங்கெடுத்தவர்கள் என்று குற்றச்சாட்டிற்கு விசாரிக்கப்படலாம்ங்கிறது விதி இருக்குது. If a genocide taking place in a country
whereby neighboring countries are not responding to it or keeping a silent on it, then that country is also considered as a complicit in the genocide of what went on to the country where the people suppressed. It is a UN உடைய சார்ட்டர்ல இருக்கு. அப்படின்னா India is, if genocide is proved, India is complicit of genocide. So now we are talking about boycotting elections in Sri Lanka. What is the ground level emotions in Sri Lanka? What is the Tamils think there? Do you have any idea about it? They have some experts. They are not in Sri Lanka. No, there is a person who's leading a political party who's also second largest party in Tamil's area. Tamil Desiya Makkal Munani second largest party. Kajendran Ponnapala. So they clearly declared that we are boycotting election. And Anandi Sasidan, who was part of a TNA, who was elected member, was also declaring that we are boycotting the election. There are previous member of parliaments of Sri Lanka has also called for a boycotting of Sri Lankan elections. So it is a clear-cut evidence that they are also a voice that calls for a boycotting in Sri Lanka. Sir, the நிரந்தர மக்கள் தீர்மானம் சொன்னீங்களா சார்? 2008 வந்து ரிசல்ட் வந்துச்சு வெளியே. டென்மார்க்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. அடுத்த ஜிஎஸ்ஐ சொல்றாங்க 3 நாடுகள் அமெரிக்காவும் இதுல பங்கெடுத்து சொல்லிருக்காங்க. பட் அதனால எஃபெக்ட் எதுவும் நடக்கல சார். எந்த எஃபெக்டும் நடக்கல. அப்படி இருக்க பட்சத்துல இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு ரிசல்ட் வெளியிட்டாங்க. அப்ப இந்த விஷயம் நடக்கல. அந்த அப்படி இருக்க பட்சத்துல அந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ண இந்த மாதிரி மாற்றம் பண்ணிருக்கீங்க சார். இப்போ குஜராத்தில் வந்து மோடி கவர்மெண்ட் இருந்த பொழுது முஸ்லீம்களுக்கு இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்லி மும்பையில் இருக்கக்கூடிய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ் தலைமையில் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் வந்து டாக்குமெண்ட் வெளியிட்டதற்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் மோடியினுடைய விசா என்பது பல நாடுகளில் மறுக்கப்பட்டது. அது வந்து நேர ஸ்டேட்டோட ப்ராசஸ் கிடையாது, நான் ஸ்டேட் ப்ராசஸ் தான் அது. அது மாதிரி தான் பிரிம்மனுடைய மக்கள் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது ஒப்பீனியன் ட்ரிபியூனல். அது இதில் இருக்கிறவங்க தான் சர்வதேச இனப்படுகொலை விசாரணைகளில் வந்து நீதிபதிகளாகவும் விசாரணை அதிகாரிகளாகவும் பங்கெடுக்கிறவங்க. அவர்களே தெளிவாக சொன்னதற்கு பிறகு ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. 2010 டப்ளினில் இதே நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகுதான் பான் கி மூன் வந்து விசாரணை கமிஷனை உருவாக்குவதற்கு, மூவர் குழு உருவாக்குவதற்கு ஒத்துக்கிட்டார். அந்த அழுத்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிறது. இந்தியாவிலே குறிப்பாக வட இந்தியாவில் இதை பற்றிய விவாதங்கள் எழவில்லை என்பதுதான் பிரச்சனை.